எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளச்சேரி நூறடி சாலையில் தான் இருக்கும். இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சாலையாக கருதப்படுது. இந்த சாலையில இருக்க நடைபாதையை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாகவும் சாலை ஓரங்கள்ல வாகனங்கள் நிறுத்துறதுனால பெருமளவு விபத்துகளும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுவதாக தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சிக்கு புகார் அளிக்கப்பட்ட நிலையில இன்னைக்கும் நேற்றைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சாலையோர கடைகளும் பதாகைகளும் அகற்றும் பணியில சென்னை மாநகராட்சி மும்முரமா ஈடுபட்டு வருது. குறிப்பா இதனால யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலையோர கடைகள் வைத்திருக்கின்ற நடுத்தர மக்களும் அன்றாட வியாபாரிகளும் பெருமளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பெரிய பதாகைகளை எடுக்கிறதுக்கு முன்கூட்டியே எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல, அதனால எங்களால எடுக்க முடியலன்னு சொல்லி பெரிய பெரிய வியாபாரிகளும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். கருத்துக்களை கேட்கலாம் வாங்க. சும்மா திடீர்னு தான் நேற்று இன்னைக்கு தான் நடக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே போடல, சும்மா சொன்னாங்க ஓரம் கட்டிக்கிங்கன்னா அது ஓரம் கட்டி வச்சுட்டான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ திடீர்னு இன்னைக்கு வந்து ஃப்ரண்ட் வீட்டில் எடுந்தாங்க, போர்டெல்லாம் நீக்கிட்டு இருக்கு, அது ஃபைன் கட்டிருந்தாங்க, ஃபைன் கட்டணும், ஸ்லீப் போட்டு போயிட்டாங்க. வேற எதுவும் தெரியல, அதில் எதுவும் கிடையாது, அவ்வளோதான், இது மட்டும்தான். கொடுத்தாங்க, திருப்பி அப்படியே விட்டு தான் போயிடுறாங்க. அது கண்டினியூ வந்து பண்ணாதான் அதை ஃபுல்லா எல்லாருமே பண்ண முடியும். எப்பயோ ஒரு நாள் வர்றாங்க, திருப்பி போயிடுறாங்க, 2 வருஷம் கழிச்சு திருப்பி வர்றாங்க. இதுதான் நடக்குது. நீங்க நடப்பாதை போறீங்கன்னா ஒழுங்கா நடப்பாதை போடுங்க, நடப்பாதையும் இங்க கிடையாது. அந்த இதுவே மேடு குண்டு குழியமா இருக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க. வெறும் ஃபைன், உங்களுக்கு வருமானம் வரத்து மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. இதுல விட்டுட்டு எங்களுக்கு பாதிப்பு தானே பாவம். என்ன செய்ய, நீங்க தான் ஒரு உதவி செய்யணும். அம்மாளுக்கு எனக்கு என்ன செய்ய சொல்லுமா, அன்னாடு பாடுட்டு கஞ்சி குடிக்கும், என்ன செய்ய சொல்லு. இதுதான் உங்களோட வாழ்வாதாரம். இதோட வாழ்வுதான். ஃபைனல் எதுவும் பண்ணல, எல்லாத்தையும் உடச்சி எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிட்டாங்க. என்ன ஒன்று, நான் வண்டி நிறுத்தக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் எடுங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டாங்க. எடுக்கலைன்னா உடச்சி அப்படியே லாரியில் ஏற்றிடுறாங்க. பூக்கடை தான் வச்சுக்கிறேன், பெரிய கடைலாம் வச்சுக்கிறேன் நான். பூக்கடை டேபிள் சாதாரண டேபிளே எடுன்றாங்க. என்ன ஆச்சு பாது சொல்லுங்க. போயிடுச்சு. பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா நானே எடுத்து கைட்டு எல்லாத்தையும் டேபிள் சேர் போர்டெல்லாம் உள்ள எடுத்து வச்சவனுக்கு அந்த ஒரு லைட்டு கைட்டு தெரியாதா? ஏனி இல்லாதனால கைட்டுல நம்ம என்ன பண்ணோம், அது நமக்கு எதுவுமே சொல்லல. வந்தா எடுத்து சொன்னாங்க, நம்ம அவங்க சொன்னபடி நம்ம செஞ்சோம். நடைபாதை வியாபாரிகளோட வருத்தத்தை நம்ம பார்த்திருப்போம். இதே போல பொதுமக்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க இந்த சாலையோட நெரிசல்லையும் விபத்துகள்லையும். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம இதுக்கு உண்டான தீர்வுகளை சென்னை மாநகராட்சி எடுத்துக்கிட்டு வருதுன்னு நம்புறோம். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குது அப்படின்னா ரொம்பவே நல்லதுதான். மறுபடியும் ஒரு மக்கள் கருத்துல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்துக்குமார்.